பிக் பாஸ் ஷோ என்றால் பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. அதில் போட்டியாளராக கலந்து கொண்டால் புகழின் உச்சிக்கே சென்று விடலாம் என்கிற எண்ணத்தில் பலரும் போட்டியாளராக வருகின்றனர். ஆனால் இந்த ஷோவில் கலந்து கொண்டதற்காக அதிகம் ட்ரோல்களை சந்தித்தவர்களும் இருக்கிறார்கள். பிரபல தொகுப்பாளர் அர்ச்சனா அதில் ஒருவர். அவர் பிக் பாஸில் செய்த விஷயங்களுக்காக சமூக வலைதளங்களில் அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்களை பெற்றார். நீண்ட காலமாக அது தொடர்ந்து கொண்டும் இருக்கிறது. அர்ச்சனா சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசும்போது தான் பிக் பாஸ் என்று வந்த பிறகு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கும் அளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறியிருக்கிறார். தற்போது தான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அர்ஜுன், அதாவது அவரோட தங்கையின் கணவர் தான் என அர்ச்சனா பேட்டியில் கூறியிருக்கிறார். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்த பயங்கர செலிபிரிட்டி ஆகிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காயங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி கடவுளே அவளுக்கு ஏற்ற துணையை உருவாக்குனாரு. ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த என்னதான் அவ்வளோ பேர் இருந்தாலுமே அவங்க தனியாக தான் காணப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க பொறாமை, பொச்சரிப்பு இது எல்லாமே அவங்கள மொத்தமாக டோட்டலாக மாற்றிடுதுன்னு சொல்லலாம். அதை தாண்டி அர்ச்சனா வந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லவங்களா போர்ட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களோட நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வேற வழியே இல்லாமல் எல்லா ரூம்மேட்ஸுமே அவங்கள வச்சு செஞ்சதுனால அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ் விஷயங்களும் வெளியே வந்தது. அதை தொடர்ந்து தான் அர்ச்சனா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த கதையே வேற. சினிமாவில் வாய்ப்பு இல்லாமல் இந்த 100 நாள் திட்ட வேலை மாதிரி இவங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி அது மூலிமா எப்படியாவது ரீச் ஆகி பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தினால பிக் பாஸ்குள்ளே வந்தவங்க எல்லாருமே அவங்களோட போட்டிகளை தனித்துவமாக விளையாடணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்க பொறாமை பொச்சரிப்புகளை ரொம்ப எளிமையாகவே வெளிப்படுத்திட்டாங்க. அந்த வகையில் அர்ச்சனாவும் நம்ம அறந்தாங்க நிஷா ஒன்றா சேர்ந்து பண்ண ஜாலங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அன்பு தான் ஜெயிக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த எபிசோடு எலிமினேட் ஆயிட்டாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு. ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நான் பிக் பாஸ்குள்ள ஏண்டா போனேன்னு சொல்லி ஜீ தமிழில் பல லட்சங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்த அர்ச்சனா அதுக்கப்புறம் அதை விட்டு போய் பிக் பாஸ்ல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தவங்க அடுத்தடுத்து நிறைய சரிவுகளை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜீ தமிழில் சரிகமபா ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அது வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஷோ வெளியில் இருக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாலுமே ஆனால் ரியலாக வாழ்கிற அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயல்பு வாழ்க்கையில் நம்மளால் நடிக்க முடியாது. அந்த ரியாலிட்டி ஏற்றுக்கு தான் ஆனும். அந்த அளவுக்கு அர்ச்சனா ரியாலிட்டியோட வாழ்க்கையோட வாழும்போது கிட்டத்தட்ட பிக் பாஸில் இருக்கா மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்க மேலே எரிஞ்சு விழுந்திருக்காங்க, அவங்களோட கணவர் மேலே எரிஞ்சு விழுந்திருக்காங்க, அவங்க குழந்தைய பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. எதுக்குடா பிக் பாஸ் போகணும் அப்படின்னு யோசிச்சு கடைசி வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவே முடியாமல் இப்போ வரைக்குமே புலம்பிட்டு இருக்காங்கன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது. இதை தாண்டி பிக் பாஸில் சாதிச்சவங்க மத்தியில் ஒரு சில பேர் தான் நல்ல நடிகர்களாகவும் நல்ல ஒரு இயக்குநர்களாகவும் மாறி இருக்காங்க. அப்படி இருக்கவங்களை தாண்டி எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அர்ச்சனா இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்ற விஷயம் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.